ஒளியியல் கணக்குகள் பற்றி பார்ப்போம். 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளி மூலமானது ஒளியின் திசை வேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேக்னரை அடைகின்றது. கேக்னரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன? 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளி மூலம் கொடுத்துருக்கப்ப ஒளி மூலத்தின் அதிர்வெண் 90 ஹெர்ட்ஸ், அதாவது n = 90 ஹெர்ட்ஸ் ஆகும். ஒளியின் திசை வேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஒளி மூலம் செல்கிறது. இப்போ ஒளி மூலத்தினுடைய திசை வேகம் v/1 v×1/10 = v/10. கேட்னர் ஓய்வு நிலையில் உள்ள கேட்னரை அடைகிறது. இப்போ நாம் ஃபார்முலாவுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கிறோம். அதில் ஒளி மூலத்தை இடது பக்கம் எழுதணும், கேட்பவரை எப்பவும் வலது பக்கத்தில் எழுதிக்கிடணும். இப்போ நாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பாடு n = v + vl/v - vs × n. மேலே எல் வரும், அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எல் வர்றதுனால மேலே vl வரும், அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எஸ் கீழே வர்றதுனால vs கீழே வரும். இப்போ ஃபார்முலாவை உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிட்டீங்க. அப்புறம் இப்போ இதில் எல் ஓய்வு நிலையில் இருக்கனால vl 0, vl 0னால மேலே v மட்டும் வரும். சரியா? அடுத்து v - vs, இங்கே மைனஸ் வருமா ப்ளஸ் வருமானு கண்டுபிடிக்கணும். இங்கே ஒளி மூலம் இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக செல்கிறது, இடப்பக்கத்திலிருந்து செல்வதால் மைனஸ். அப்போ இங்கே மைனஸ் v - vs. இப்போ இந்த v - vs இங்கே எழுதுகிறோம். n = v/v - vs × n என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தணும். இங்கே vl 0னால மேலே v வருது, இடப்பக்கத்திலிருந்து ஒளி மூலம் வலப்பக்கம் நோக்கி நகர்வதனால இங்கே மைனஸ் வரும், v - vs × n. இப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம கணக்கை செய்யணும். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்கு? n கொடுத்துருக்கு 90 பிரதியிடுறோம். b-னுடைய மதிப்பு கொடுக்கல, bs-னுடைய மதிப்பு v/10. இப்போ bs-ன்ற இடத்துல v/10 பிரதியிட்டிருக்கிறோம். இப்போ இங்கேயும் v இருக்குது, இங்கேயும் v இருக்குது. இப்போ v-யை வெளியே எடுக்கிறோம். v/v × 1 - 1/10. இப்போ இந்த v-யை 1ஆல் பெருக்கணும்னா v வருதா, இந்த v-யை 1ஆல் பெருக்கணும்னா v வருதா. அப்போது இதுவும் சமம். v × 1 - 1/10 × 90. இப்போது b-யும் v-யும் கேன்சல் ஆகிரும், v-யும் v-யும் கேன்சல் ஆகிரும். இப்போ இதை மீட்சியமாக கண்டுபிடிக்கணும். இதை எடுத்து திரும்பவும் எழுதியிருக்கிறோம். v/v × 1 - 1/10 × 90. இப்போ இந்த v-யும் v-யும் கேன்சல் ஆகிடுது. 90ஆல் இதை பெருக்கணும்னா மேலே 90 வந்துடும், கீழே 1 - 1/10 இருக்குது. இதுக்கு மீட்சியமாக கண்டுபிடிக்கிறோம். 10ஆல் மீட்சியமாக 10. இங்கே 10ல் 10 1 இருக்கிறனால 10. இங்கே 1, இந்த 1 அப்படியே எழுதணும். சரியா? இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 10ல் 10 1 இருக்கனால 10 × 1 10. இங்கே 10 இருக்கிறனால ஒரு 10 10, அதனால 1ஆல் பெருக்கணும். 1 1. இப்போ 90/10ல் 1 போனால் 9/10. இப்போ இந்த கீழே உள்ள எண்ணை தலைகீழையாக மாற்றி போடுவோம். போட்டோன்னா என்ன வரும்? 90 × 10/9. இப்போ 90 × 10/9 9ஆம் வாய்ப்பாடுனால அடி கொடுக்கணும். 9 9, 90. அப்போ என்ன வரும்? 10 × 10 வரும். 10 × 10 10 10 100 ஹெர்ட்ஸ் ஆகும். அடுத்த கணக்கு 500 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளி மூலமானது 30 மீட்டர் வேகத்தில் கேட்னரை நோக்கி நகர்கிறது. காற்றில் ஒளியின் வேகம் 330 மீட்டர் வினாடி/-1 எனில் கேட்னரால் உணரப்படும் ஒளியின் அதிர்வெண் என்ன? இப்போ கொடுத்துருக்கு 500 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடைய ஒளி மூலத்தினுடைய அதிர்வெண் கொடுத்துருக்கு. இப்போ உண்மையான அதிர்வெண் n = 90 ஹெர்ட்ஸ். ஒளி மூலமானது 30 மீட்டர் வேகத்தில் கேட்னரை நோக்கி நகர்கிறது. அப்போ ஒளி மூலத்தினுடைய திசை வேகம் 30 மீட்டர் வினாடி/-1, vs = 30 மீட்டர் வினாடி/-1.
அடுத்து கணக்கில் கொடுத்துருக்கிறது காற்றில் ஒளியின் வேகம் b கொடுத்துருக்கு. காற்றில் ஒளியின் வேகம் வந்து b = 330 மீட்டர் வினாடி பவர் -1. கண்டுபிடிக்க வேண்டியது கேட்கிணரால் உணரப்படும் ஒளியின் அதிர்வெண், அதாவது தோற்ற அதிர்வெண் கண்டுபிடிக்கணும். n' கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஒளி மூலம் கேட்கிணரை நோக்கி நகர்கிறதுன்னு கொடுத்துருக்கு. கேட்கிணர் நகர்றாருன்னு கொடுக்கல. அப்போ கேட்கிணர் ஓய்வு நிலையில் இருக்கிறார். இப்போ நம்ம ட்ரிக்கை பயன்படுத்தி ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். ஒளி மூலத்தை இடைப்பக்கம் எழுதணும், கேட்கிணரை வலது பக்கம் எழுதணும். கேட்பவர் ஓய்வு நிலையில் இருக்கிறனால VL = 0. ஒளி மூலம் இடமிருந்து வலமாக செல்லுது, இடப்பக்கத்தில் இருந்து செல்றதுனால மைனஸ் வரணும், கீழே வந்து மைனஸ் வரணும். நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய ஃபார்முலா இந்த ஒன்று தான். n' = b + bl / b - bs × n. இப்போ மேலே தான் bl வரும், கீழே bs வரணும். ஏன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் l முதல்ல வரும், s கீழே வரும். அதனால bl மேலே வரும், bs கீழே வரும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ bl வந்து 0னா அதை எடுத்துடணும். அப்போ இங்கே b மட்டும் போடணும். அடுத்து இடமிருந்து வலமாக போகிறனால நாம் மைனஸ் போட்டிருக்கோம், b - s. இப்போ n' = b / b - s × n என்ற வாய்ப்பாட்டை பயன்படுத்த வேண்டும். l 0னால அதை எடுத்துட்டோம், b மட்டும் இருக்குது. ஒளி மூலம் இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக செல்வதால் இங்கே மைனஸ் வரணும், b - bs. அப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். n' = b / b - bs × n. என்ன ஃபார்முலா பயன்படுத்துகிறோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மதிப்புகளை பிரதியிடணும். b என்ன கொடுத்துருக்கு? 330 கொடுத்துருக்கு. அதனால் bன்ற இடத்துல நாம் 330 பிரதியிட்டிருக்கிறோம். bs என்ன கணக்கில் கொடுத்துருக்கு? 30 மீட்டர் கொடுத்துருக்கு. அதனால் 30 மீட்டர் வினாடி பவர் -1ன்னு கொடுத்துருக்கு. அப்போ bsனுடைய மதிப்பு 30 பிரதியிடுறோம். n மதிப்பு எவ்வளவு? 500 பிரதியிடுறோம். இப்போ 330லேருந்து 30 கழிச்சுன்னா 300 வரும். அப்போ 330/300 × 500. இப்போ இதை அடி கொடுப்போம். 330/300 × 500. 300ல் உள்ள 2 ஜீரோவும் 500ல் உள்ள 2 ஜீரோவும் அடி போயிடும். 3ஆம் வாய்ப்பாடுல அடி கொடுப்போம். 1 3 3. இங்கே மேலே 330ல் 1 3 3 1 3 3, இது 0 இருக்கிறது, 0 போட்டுரும். இப்போ 110ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம். 5 0 0, 4 5 5, 4 5 5, 550. இப்போ n' = 550 ஹெர்ட்ஸ். அடுத்து மூன்றாவது சம்மு. ஒளி மூலமானது 50 மீட்டர் வினாடி பவர் -1 திசை வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்கிணரை நோக்கி நகர்கிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓய்வு நிலையில் உள்ள கேட்கிணர். ஒளி மூலத்தினுடைய திசை வேகம் 50 மீட்டர் வினாடி பவர் -1. கேட்கிணரால் உணரப்படும் ஒளி மூலத்தின் அதிர்வெண். கேட்கிணரால் உணரப்படும் ஒளி மூலத்தின் அதிர்வெண்னா n' உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. தோற்ற அதிர்வெண் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 1000 ஹெர்ட்ஸ். அந்த ஒளி மூலமானது ஓய்வு நிலையில் உள்ள கேட்கிணரை விட்டு விலகி செல்லும் போது உணரப்படும் தோற்ற அதிர்வெண் என்ன கேட்டிருக்கு. முதல்ல ஓய்வு நிலையை நோக்கி வரும்போது, ஓய்வு நிலையில் உள்ள கேட்கிணர் நோக்கி வரும்போது திசை வேகமும் அதிர்வெண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. கணக்கில் ரெண்டாவதாக கேட்டிருக்கிறது ஓய்வு நிலையில் கேட்கிணரை விட்டு விலகி செல்லும் போது தோற்ற அதிர்வெண் கேட்டிருக்கு. இப்போ கணக்கில் முதல்ல கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம். ஒளி மூலத்தினுடைய திசை வேகம் vs = 50 மீட்டர் வினாடி பவர் -1. அடுத்து ஒளி மூலத்தினுடைய அதிர்வெண் கேட்கிணரால் உணரப்படும் ஒளி மூலத்தின் அதிர்வெண். கேட்கிணரால் உணரப்படும் அதிர்வெண் தோற்ற அதிர்வெண் n' = 1000 ஹெர்ட்ஸ். கடைசியில் கீழே ஒளியினுடைய திசை வேகம் 330 மீட்டர் வினாடி பவர் -1ன்னு கொடுத்துருக்கு. இப்போ v கொடுத்தாச்சு, vயும் தெரியுது, 330 மீட்டர் வினாடி பவர் -1. இப்போ நாம் ஃபார்முலாவை என்ன ஃபார்முலான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். n' = b + bl / b - bs × n. இந்த ஃபார்முலா தான் நம்ம மனப்பாடம் பண்ண ஃபார்முலா. அடுத்து இப்போ ஒளி மூலம் ட்ரிக்கை பயன்படுத்தி நாம் இந்த கணக்குக்கு தேவையான ஃபார்முலாவை கொண்டு வரணும்.
ஒளி மூலம் எஸ், கேட்பவர் எல். ஒளி முதல்ல என்ன செய்கிறார்? ஒளி ஓய்வு நிலையில் உள்ள கேட்பவரை நோக்கி நகர்கிறது ஒளி மூலம். அப்போ ஒளி மூலம் கேட்பவரை நோக்கி நகர்கிறது, இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக நகர்றதுனால விஎஸ்க்கு முன்னால நம்ம மைனஸ் போடணும். சரியா? இப்போ பிஎல் வந்து 0, பிஎல் 0னால அதை எடுத்துட்டோம், பி மட்டும் மேலே எழுதிக்கிறோம். ஒளி மூலம் கேட்பவரை நோக்கி நகர்கிறது, இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக நகர்ந்தால் அது மைனஸ், இடமிருந்து நகர்வதால் மைனஸ், பி மைனஸ் பிஎஸ். இப்போ நம்ம ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும்? அந்த ஃபார்முலாவை தூக்கி எழுதியிருக்கோம். n dash equal to v by v minus ds into n. இப்போ தோற்ற அதிர்வெண் என்ன? கணக்கில் என்ன கொடுத்துருக்கு? n dash 1000ன்னு கொடுத்துருக்கு. அடுத்து b என்ன கொடுத்துருக்கு? 330ன்னு கொடுத்துருக்கு. அதனால bன்ற இடத்துல 330 பிரதியிடுறோம். vs வந்து 50, vsன்ற இடத்துல 50 பிரதியிடுகின்றோம். இப்போ நாம n தான் கண்டுபிடிக்கணும், உண்மையான அதிர்வெண்ணை கண்டுபிடிக்கணும். அதுதான் தெரியாத ஒன்று. இப்போ இந்த 280 இங்கே மேல் இடப்பக்கம் கொண்டு போனா மேலே வந்துடும், 380 இடப்பக்கம் கொண்டு போனா கீழே வந்துடும். 1000 into 280 by 330 equal to n. இப்போ சமன்பாடு ரெண்டு பக்கம் திருப்பி எழுந்தா மதிப்பு மாறாது. n equal to 1000 by 330 into 280. இதில் உள்ள ஒரு ஜீரோவோ இதில் உள்ள ஒரு ஜீரோவோ அடி போயிடும். 28 1000ஆல் பெருக்கணும்னா 28000 வரும், கீழே 33 இருக்கிறது. இப்போ 28000 33ஆல் வகுக்கிறோம். இங்கே 33 இருக்குது, இங்கே 28 இருக்கு. இப்போ எத்தனை? 2ல் 33 போகாது, 28லேயும் 33 போகாது. அப்போ 0, 280 எடுக்கணும். 280ல் முதல் 2 எண்ணு 28, இதில் முதல் எண்ணு 3. 28ல் எத்தனை 3 இருக்கு? M3 24, 9 மணி 27, 9 வரைக்கும் போகும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 3 இருக்கிறதுனால நம்ம ஒரு எண்ணை குறைச்சிக்கிடுவோம், 8. M3 24க்கு 4 மீது 2, M3 24 2 26. இப்போ மைனஸ் பண்ணு, 10ல் 4 போனால் 6. இங்கேருந்து 1 வாங்கிட்டனால 0 போகாது, இங்கேருந்து 1 எடுத்து 10ல் 4 போனால் 6. இப்போ இங்கே 7 இருக்குது, 7ல் 6 போனால் 1, 16. இப்போ இங்கே 16 33 விட சின்ன எண். அப்போ நம்ம கரெக்டாக வகுத்துருக்குறோன்னு அர்த்தம். 8 போட்டது சரி, 9 போடாமல் 8 போட்டது சரி. அடுத்து இப்போ 16 இங்கேருந்து ஒரு ஜீரோவை இறக்குறோம், 160. 160ல் இது 16ல் எத்தனை 3 இருக்குது? 3 15, எக்ஸ்ட்ரா 3 இருக்கிறனால 1 குறைச்சிக்கிடுவோம், 4. 4 12க்கு 2 மீது 1, 4 12, 12 1 13, 132. இங்கேருந்து 1 எடுத்தனா 10, 10ல் 2 போனால் 8. இங்கே 5 இருக்கும், 1 எடுத்தனால 5 இருக்கும், 5ல் 3 போனால் 2. இன்னொரு ஜீரோவை இறக்குறோம், 280. இப்போ என் முதல்ல இங்கே 280 எத்தனை தடவை போச்சு? 8 தடவை போச்சா? அப்போ அதே 8 போடலாமா? 8 போட்டுட்டேன். 8 34 பேருக்குன்னா என்ன வரும்? 264 வரும். அந்த 264 தூக்கி எழுதிட்டோம். 280லேருந்து 264 கழிச்சோன்னா 10ல் இங்கே 0 இருக்குது, இங்கேருந்து 1 எடுத்தோன்னா 10, 10ல் 4 போனால் 6. இங்கே 1 எடுத்தனால 7 இருக்குது, 7ல் 6 போனால் 1, 0. 7ல் 6 போனால் 1. இப்போ 16 இருக்குது. இப்போ ஏற்கனவே 2 ஜீரோவை இறக்கி, இங்கே 280, இங்கே ஒரு ஜீரோவை இறக்கிட்டோம், இங்கே ஒரு ஜீரோவை இறக்கிட்டோம். இப்போ எல்லா எண்ணும் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு ஜீரோ நம்ம சேர்க்கறனால இங்கே ஒரு புள்ளி குத்துறோம். புள்ளி கொடுத்து 160ல் 4 தடவை என்ன செய்யும்? 33 போகும். அதனால திரும்பவும் 4ஆல் 33 பெருக்கணும்னா 132 வரும். இங்கே 10ல் 2 போகாது, 0ல் 2 போகாது. இப்போ இங்கேருந்து 1 எடுத்தனா 10, 10ல் 2 போனால் 8. இங்கே 5 இருக்கும், 1 எடுத்தனால 5 இருக்கும், 5ல் 3 போனால் 2, 28. திரும்பவும் ஒரு 0 போடுறோம். இங்கே 280ல் எத்தனை தடவை போகும்னு பார்த்துருக்கோம்? 8 தடவை போகும் இல்லையா? அதே 250 இங்கே வர்றதுனால 8 33 264ன்னு எழுதியிருக்கிறோம்.
இங்கே 10ல் 10 இப்போ 0ல் 4 போகாது. இங்கே 1 எடுத்தால் 10ல் 4 போனால் 6. இங்கே 1 எடுத்துட்டனால 7 இருக்கும். 7ல் 6 போனால் 1 16. இங்கே நமக்கு புள்ளிக்கு அடுத்து 2 டிஜிட் வந்துருச்சு. அப்போ போதும் பெருக்குனது. அப்போ n = 848.48 ஹெர்ட்ஸ். இப்போ நாம் n கண்டுபிடிச்சிட்டோம். கணக்கில் என்ன கேட்டிருந்தது? முதல்ல ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை நோக்கி ஒளி மூலமானது 50 மீட்டர்/வினாடி வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை நோக்கி நகர்கிறதுன்னு கொடுத்துருக்கு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு? ஒளி மூலமானது ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை விட்டு விலகி செல்லும் போது தோற்ற அதிர்வெண் கேட்டிருக்கு. அப்போ நம்ம விலகி செல்லும் போதுக்கான தோற்ற அதிர்வெண்ணை கண்டுபிடிக்கணும். இப்போ ஒளிமூலத்தை நோக்கி வருவதற்கான உண்மை அதிர்வெண்ணை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒளி மூலத்தை நோக்கி விலகி செல்வதற்கான தோற்ற அதிர்வெண்ணை கண்டுபிடிக்கணும். அதனால ஒளி மூலம் விலகி செல்லும் போது நாம தோற்ற அதிர்வெண்ணை கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஒளி மூலம் கேட்குனரை விட்டு விலகி செல்கிறது. ஒளி மூலம் கேட்பவர் ஓய்வு நிலையில் இருக்கிறார் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்கு. ஒளி மூலமானது ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை விட்டு விலகி செல்லும் போது உணரப்படும் தோற்ற அதிர்வெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ ஓய்வு நிலையில L இருப்பதனால VL = 0. அதில் மேலே இருக்கக்கூடிய VL எடுத்துட்டோம். வெறும் Bயை மட்டும் எழுதிக்கிட்டோம். ஒளி மூலம் விலகி செல்கிறது. கேட்குனரை விட்டு விலகி செல்றதுனால ஆரோ மார்க் பாருங்க இந்த பக்கமா இருக்குது. வலப்பக்கம் இருந்து இடப்பக்கமாக செல்கின்றது. வலப்பக்கம் இருந்து இடப்பக்கமாக செல்கிறது. இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி BSக்கு முன்னால பிளஸ் வருன்றதை கண்டுபிடிக்கிறோம். இப்போ n = V/V + BS. இப்போ Bனுடைய மதிப்பு கணக்கில் என்ன கொடுத்துருக்குது? 330 மீட்டர்/வினாடி பவர் -1. 330 மீட்டர்/வினாடி பவர் -1. அதனால Bன்ற இடத்துல 2 இடத்துலையும் 330 போட்டோம். VS கணக்கில் என்ன கொடுத்துருக்கு? VS 50 மீட்டர்/வினாடி பவர் -1. இப்போ 50 VSன்ற இடத்துல பிரதியிட்டோம். அடுத்து இங்கே n வரணும். இங்கே இன்ட்டு n வரணும். இங்கே இன்ட்டு n எழுதாமல் இருக்குது. இங்கே இன்ட்டு n வரணும். அப்போ இந்த என்னுடைய மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். n = 848.48 ஹெர்ட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 848.48 இங்கே n வரணும் இல்லையா? இன்ட்டு n வரணும். ப்ராக்கெட்டுக்கு படுத்து இன்ட்டு n வரணும். அந்த என்னுடைய மதிப்பை 848.48ன்னு எழுதியிருக்கிறோம். இப்போ அடி கொடுக்க போகிறோம். இப்போ 330ல் உள்ள 0வும் 380ல் உள்ள ஒரு 0வும் அடி போயிடும். இப்போ 388 ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடி கொடுத்தோன்னா 2 2 மீதம் 1 வரும். 18 9 2 18. 848.48 ரெண்டால் அடி கொடுக்குறோம். 4 8 2 4 4 8 புள்ளி 2 4 4 8. இங்கே அடி கொடுத்து வச்சுருக்குறோம் பாருங்க. 424.24 448.48 38ஆல் 848.48/38 ரெண்டாம் வாய்ப்பாடில் அடி கொடுக்குறோம். 2 2 9 2 18. இங்கே மேலே அடி கொடுக்கும்போது 4 8 2 4 4 8 2 4 2 4. இங்கே புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சுருக்குறோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற மதிப்பு 33/19 × 424.24. இப்போ 33ஐயும் 424.24ஐயும் பெருக்கணும். முன்னாங்க 12க்கு 2 மீதம் 1 முபிரெண்டு 6 6 1 7. முன்னாங்க 12க்கு 2 மீதம் 1 முபிரெண்டு 6 6 1 7. முன்னாங்க 12. அடுத்த எண்ணு 3 நாள் அதே எண் தான் வரும். அதே எண்ணை எழுதுகிறோம் 1 அதே 1 எழுதுகிறோம். ஆனால் ஒரு டிஜிட் தள்ளி எழுதுகிறோம். 2 7 2 7 2 1 எழுதிட்டோம். இப்போ கூட்டணும். 2 7 2 9 7 2 9 7 2 9 7 2 9 1 2 3 1. சரியா? இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும்.
2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திட்டோம். இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தாச்சு. இப்போ இந்த கிடைத்த பெருக்கி கிடைத்த எண்ணை 19ஆல் வகுக்கணும். 139 13,999.92 19ஆல் வகுக்கணும். இப்போ 19 ஹோல் நம்பராக மாற்றணும்னா 20ன்னு வரும். 20 அதாவது 2ன்னு வச்சுக்கோங்க. 9 முழு எண்ணாக மாற்றணும்னு, இது முழு எண்ணாக மாற்றணும்னா 2ன்னு வரும். இங்கே 13ல் எத்தனை 2 இருக்குது? 7 2 14. அப்போ 7 தடவை போட்டு பார்ப்போம். 9 7 63க்கு 3 மீது 6 7 7 6 13. 9ல் 3 போனுச்சுன்னா 6, மிச்சம் 6 தான் இருக்குது. அடுத்து இந்த 9 கீழே இறக்குறோம். 69. 69 இப்போ 6ல் எத்தனை 2 இருக்குது? முபி 2 6. இந்த 9 முழு எண்ணாக மாற்றிருக்கிறோம் 2. அப்போ முபி 2 6 வருது. அப்போ 3 தடவை போட்டு பார்க்கலாம். 9 3 27க்கு 7 மீது 2 1 3 3 3 2 5. 9ல் 7 போனால் 2, 5ல் 6ல் 5 போனால் 1. இப்போ 12 தான் இருக்குது, 19 போகாது. அப்போ என்ன செய்யணும்? இன்னொரு 9 நம்ம கீழே இறக்குறோம். 129. இந்த 129ல் 12 6 2 12. அப்போ 6 தடவை போட்டு பார்ப்போம். 6 போதா 54. 9 6 54க்கு 4 மீது 5 1 6 6 6 5 11. 9ல் 4 போனால் 5, 2ல் 1 போனால் 1 15. அடுத்து இந்த 9 இறக்குறோம். இங்கே புள்ளி இருக்கிறனால மேலேயும் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். 159. 15ல் எத்தனை 2 இருக்குது? 7 2 14, எண்ணி 2 16. இங்கே 9 ஒரே ஒரு நம்பர் தான் கம்மியாக இருக்குது. அதனால் எண்ணி 8 தடவை போட்டு பார்ப்போம். எண்ணி 2 16. இப்போ 8 9 8 72க்கு 2 மீத 7 1 8 8 8 7 15. இப்போ 9ல் 2 போனால் 7, மேலே 2 இருக்குது, அந்த 2 இறக்குறோம். 72. 72ல் முபி 2 6 3 தடவை போகும். 9 போனால் 27க்கு 7 மீத 2 3 3 2 5. 72லேருந்து 57 கழிக்கணும். 2ல் 7 போகாது. 1 எடுத்தா 12, 12ல் 7 போனால் 5. இங்கே 1 எடுத்தனால 6 இருக்குது, 6ல் 5 போக 1 15. 15ல் 7 2 14. அப்போ 7 தடவை போகும். நம்ம பெருக்காமலே 7ன்னு போட்டுட்டோம். இங்கே இடத்த காணும். இந்த 7 என்ற எண் 5ஐ விட பெருசுனால இங்கே ஒரு தசம இட திருத்தமாக நம்ம எழுதும் பொழுது இந்த 7 7 5 விட பெருசாக இருக்கனால இங்கே ஒரு எண் கூட்டி எழுதுகிறோம். 2 தசம இட திருத்தமாக எழுதணும். அதுக்காக 7 முழு எண்ணாக மாற்றுறோம். 5க்கு மேலே இருக்கனால இங்கே 1 கூட்டிக்கிறோம். 84ன்னு சொல்லி. அப்போ 736.84 ஹெர்ட்ஸ் வருது. இது என்னது? ஒளி மூலம் கேட்கரை விட்டு விலகி செல்லும் போது ஏற்படும் தோற்ற அதிர்வெண் ஆகும். n' = 736.84 ஹெர்ட்ஸ் ஆகும். தேங்க்யூ.